இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தியில் நம்பர்ஸை எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தமிழில் நம்பர்ஸ் சொல்லும்போது 1லேருந்து 20 வரை சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20க்கு மேலே சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது 1லேருந்து 9 வரை என்ன சொல்லுவோமோ அதையே தான் ரிப்பீட்டடாக சொன்ன மாதிரி இருக்கும். அதாவது 21னா 21 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 20 சொல்லி 2 3 4 29க்கு அப்புறம் 30 அப்படின்னு வரும். 30க்கு அப்புறம் 31 32ன்னு வரும். ஆனா ஹிந்தியில வந்து அப்படி இருக்காது. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த சவுண்ட் எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏக் 1, தோ 2, தீன் 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8 8, 9 9, 10 10. இங்க இந்த ஹ சவுண்ட் இஹுங்கிற சவுண்ட் வந்து ஹெச்ங்கிறதையும் இங்க இஹுங்கிறதையும் நான் எப்படி கொடுத்துருப்பேன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருப்பேன். அது சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ 11 எப்படி சொல்லுவோம்னா கியார. ஆக்சுவலா இதை கியாரஹ் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அந்த இஹு வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷன். கியார 12 13 14 15 16 17 18 19 20. 21ல இருந்து எப்படி சொல்லணும்னா இக்கீஸ் 22 23 24 25 26 சே சொல்லுவோம்ல அதே மாதிரி 26 27 28 29 30. ஸோ மேக்ஸிமம் இந்த 21 அப்படின்னு வர்றது எல்லாமே இக்கீஸ் இக்காவன். ஸோ அந்த மாதிரி இக்குன்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரியே இருக்கும். செகண்ட் 2 எல்லாமே எப்படி இருக்கும்னா பான் சவுண்ட் வர மாதிரியே இருக்கும். 3க்கு வர்றது எல்லாமே தே அந்த மாதிரி தான் வரும். 4க்கு சவ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாஞ்சுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி 25 இந்த மாதிரி வருது. 6க்கு சேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 26 அந்த மாதிரி வரும். சாத் அப்படின்னா 7 அர்த்தம். ஸோ சாத் வர மாதிரியே 27. 8 வர மாதிரி இங்க 28. தென் 29. நான் 9க்கு எல்லாமே உன் சேர்த்து வர மாதிரி வரும். 29 30. இங்க 30ங்கிறது 30. அதே இது 29ன்னு சொன்னா 29. ஸோ அதுக்கு முந்தின நம்பர் சொல்லும்போது அது கூட உன் சேர்த்துக்கிற மாதிரி வருது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இதே மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க இந்த தீஸ் அதாவது 30 40 50 படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியா வரும் உங்களுக்கு. 31 பாருங்க. இக்தீஸ் 32 33 34 35 36 37 38 39 40. 38 என்ன சொல்லணும் அடுத்தீஸ். 41 इकतालीस. 42 बयालीस. 43 तैंतालीस. 44 चवालीस. 45 पैंतालीस. 46 छियालीस. 47 सैंतालीस. 48 अड़तालीस. 49 उनचास. 50 50. 51 इक्यावन. 52 52. 53 53. 54 54. 55 55. 56 56. 57 57. 58 58. 59 59. 60 60. 61 61. 62 62. 63 63.
64 Chauncet, 65 Pineset, 66 Chiaset, 67 Sudset, Sudsat, 68 Adisat, Unhattar, 69 க்கு Unhattar, then 70 Sattar, 71 Ikhattar, 72 Bahattar, 73 Tihattar, 74 Chauhattar, 75 Pachhattar, 76 Chihattar, 77 Sathattar, 78 Athattar, 79 Unnasi, 80 Assi, 81 Ikyasi, 82 Bayasi, 83 Tirasi, 84 Chaurasi, 85 Pachasi, 86 Chiasi, 87 Satasi, Sattasi, 88 Attasi, 89 Navasi, 90 Nabbe, 91 Ikanave, 92 Banave, 93 Tiranave, 94 Chauranave, 95 Pachanave, 96 Chianave, 97 Satanave, 98 Attanave, 99 Ninyanave, 100 Sau. 100 வரை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அதை வச்சே அடுத்த நம்ம 100 அப்படிங்கிறத சவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 101, 102 அந்த மாதிரி சொல்லும்போது ஏக் சவ் அப்படின்னு சொல்லலாம். ஏக் சவ் 100 சொல்லுவோம் இல்லையா. ஏக் சவ் 10 அப்படின்னா 110 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது 110 அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக சொல்லிக்கலாம். 1 to 100 நம்ம படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாம் 100க்கு சவ் சொல்லிட்டு அந்த நம்பர் என்னவோ அதை சொல்லிக்கலாம். ஹசார்னா என்ன மீனிங்னா 1000ன்னு அர்த்தம். ஸோ ஏக் ஹசார் அப்படின்னா 1000, 2 ஹசார்னா 2000. ஸோ 2150 அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? 2 ஹசார். 100 அப்படின்னா ஏக் சவ், 200னா 2 சவ் சொல்லணும். ஸோ அப்போ 100னா ஏக் சவ், 50 சொல்லும்போது 50 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் லாக் அப்படின்னா 1 lakh. கரோட் அப்படின்னா crore அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏக் சவ் 100, ஹசார் 1000, லாக் lakh and கரோட் crore. நெக்ஸ்ட் ஹிந்தியில கால், அரை, முக்கால் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். கால் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாவ். அரை அப்படின்னா ஆதா. முக்கால்ங்கிறத பவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு 1/2 லிட்டர் பால் வேணும்னா என்ன செய்வீங்க? 1/2 லிட்டர்னு சொல்றதுக்கு ஆதா லிட்டர் அப்படின்னு சொல்லணும். 1/4 லிட்டர்னா பாவ் லிட்டர். ஸோ அதுதான் ஆதா அப்படின்னா ஹாஃப், பாவ் அப்படின்னா கால், பவுன் அப்படின்னா முக்கால். ஸோ 1.25 அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சவா. 1.5 அப்படிங்கிறத டேடு. 1.25 எப்படி சொல்லணும்னா பவுனே தோ. பவுனே சொல்லி தோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை தான் சொல்றோம். ஸோ பவுனே தோ அப்படின்னு சொன்னாதான் 1.25. பவுனே ஏக்குன்னு சொல்லக்கூடாது. பவுனே தோனா 1.25 அப்படின்னு அர்த்தம். ஸோ பவுனே சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை சொன்னோம்னா ஸோ அதுக்கு முந்தின நம்பருடைய முந்தின நம்பர் வித் அது கூட முக்கால் பாகம். அதுக்கு அடுத்து என்ன நம்பர் சொல்றோமோ அந்த நம்பருடைய முக்கால் பாகமும் சேர்ந்து வர மாதிரி பவுனே தோ. 1 ஃபுல்லா அண்ட் தோலையும் முக்கால் பாகம் வருது. தென் 2.25ங்கிறது எப்படி சொல்லணும்? சவா தோ. 2.5 டாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமே வர்றது எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இந்த 2.5 வர்றது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா வருது. ஸோ
இப்போ 2.25 சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே 1.25க்கு என்ன சொன்னோம்? பவுனே சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பர் சொன்னோம். அதே மாதிரி இங்க பவுனே சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? தீன். 2.25 சொல்லும்போது இங்க பவுனே தீன் அப்படின்னு சொல்லணும். 3.25 சொல்லும்போது இனிமே கால் எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லிக்கணும்னா சவா சவா அப்படின்னு ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ 1.25க்கு சவான்னு மட்டும் சொல்றோம். 2.25க்கு சவா தோ சொன்னோம். 3.25க்கு சவா தீன். சவா சவான்னு ஆட் பண்ணி அந்த நம்பர் சொல்லிட்டோம்னா அது கால். நெக்ஸ்ட் அரை 3.5 அப்படிங்கிறதுக்கு எப்படி சொன்னா சாடே தீன். ஸோ இனிமே வர்றது எல்லாமே இப்படிதான் சாடே சார், சாடே பாஞ்ச், சாடே சே அந்த மாதிரி சொல்லணும். 3.25 சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம சொன்னதான் பவுனே சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்பர் சொல்லணும். பவுனே சார் அப்படின்னாதான் என்ன அர்த்தம்? 3.25 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கால், அரை, முக்கால்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க டைம் சொல்லும் போது கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் டைம் வீடியோவும் போட போறோம். ஒரு டைம் எப்படி ஹிந்தியில சொல்றது அப்படிங்கிற வீடியோ தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த கால், அரை, முக்கால் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த நம்பர்ஸும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம டைம் சொல்லணும்னா கண்டிப்பா 1 to 60 நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். 1 to 59 minutes அப்படின்னு சொல்லணும்னா இந்த 59 என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதை எப்படி ஹிந்தியில சொல்றது? ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றத பஹ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாமே எப்படி சொல்லுவோம்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல அட்ஜெக்டிவ்ஸை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஆ சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா அதை ஏ சவுண்ட், இ சவுண்ட்ல மாற்றி சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் இங்க பஹ்லா அப்படின்னு சொல்றத பஹலி, பஹலே அப்படின்னு சொல்லுவோம். மூணுக்குமே என்ன மீனிங் தான்? ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ நீங்க அட்ஜெக்டிவ் பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியா உங்களுக்கு புரியும். பஹலானா நெக்ஸ்ட் வர வேர்டு எப்படி வரணும்? சிங்குலர் பாய் வேர்டு வரணும். பஹலினா கேர்ள், பஹலேனா என்ன வரணும்? அதெல்லாம் அட்ஜெக்டிவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ நம்ம பஹலா யூஸ் பண்ணணும், எப்போ பஹலே யூஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பஹலானா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு சிங்குலர் பாய் வேர்டா இருக்கும். பஹலினா நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு கேர்ள் வேர்டா இருக்கும். பஹலேனா நெக்ஸ்ட் வர வேர்டு ஒரு ஃபியூச்சர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு பாய் வேர்டா இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூரல் பாய் வேர்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் அப்படிங்கறத தூஸ்ரா, தூஸ்ரி, தூஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் அப்படிங்கறத தீஸ்ரா, தீஸ்ரி, தீஸ்ரே. நான் தமிழ்ல ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், தீஸ்ரா அப்படிங்கறதான் சொல்லியிருக்கேன். தீஸ்ரி, தீஸ்ரே எல்லாத்துக்குமே நீங்க என்ன சேர்க்கணும்? இ சவுண்டு, ஏ சவுண்டும் சேர்த்தும் சொல்லிக்கலாம். ஃபோர்த் எப்படி சொல்லணும்னா சௌத்தா, சௌத்தி, சௌத்தே. ஃபிஃப்த் பாஞ்ச்வா, பாஞ்ச்வி, பாஞ்ச்வே. சிக்ஸ்த் சட்டா, சட்டி, சட்டே. சிலர் சட்வா அப்படின்னு சொல்லுவாங்க. செவன்த் சாத்வா, சாத்வி, சாத்வே. எயித்து ஆட்வா, ஆட்வி, ஆட்வே. நைன்த்து நவா, நவா, நவி, நவே அந்த மாதிரி சொல்லிக்கணும். நவா. 10th தஸ்வா, தஸ்வி, தஸ்வே. நம்ம சேனல்ல பிராத்மிக் லெசன் ரிலேட்டடா வீடியோஸ் வருது, ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸும் வருது, அண்ட் தென் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸும் வருது. எப்படி நம்ம பிராத்மிக் ரிலேட்டட் வீடியோஸ் வரும்போது அதில் பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ் வீடியோஸும் வருது உங்களுக்கு. எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்போ 3 பிளேலிஸ்ட் இருக்குது நம்மளுடைய சேனல்ல. ஒன்று ஸ்போக்கன் ஹிந்தின்னு இருக்கும், இன்னொன்று ஹிந்தி ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்கும். ஹிந்தி எப்படி எழுதுறது, அதை எப்படி வாசிக்க கற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அது தனி பிளேலிஸ்ட்ல இருக்குது. அண்ட் பிராத்மிக் ரிலேட்டட் வீடியோஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேனல் நேமை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.